ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கோப்ரோ பைக்கர் விஷ்ணு பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக லான்ச் ஆயிருக்க Yamaha YZF R15 V3 டார்க் நைட் எடிஷன் ஏபிஎஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வைசர், இந்த வண்டியோட வைசர் பார்த்தீங்கன்னா வண்டியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோடைனமிக்கில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியை. ஸோ உங்களுக்கு காற்றை கிழிச்சிட்டு போகிற இது வந்து இந்த வண்டியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வைசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டும் போது ரைடரோட ஃபேஸில் காற்று அறையாமல் பார்த்துக்கோ. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இந்த வைசருக்கு கீழே இருக்க ஹெட்லாம்ப்ஸ், இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நம்ம கீ போட்டோன்னா இங்கே இருக்க 2 ஸ்னோ லைட் எரியும். இங்கே இருக்க ஸ்னோ லைட் எரியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க 2 லோ பீம் எரியும். எல்இடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டிங்கன்னா இங்கே இருக்க இன்னொரு பார்ட் ஆஃப் லைட்ஸ் வந்து எல்லாமே எரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நைட்டில் மோர் விசிபிலிட்டி, ரொம்பவும் விசிபிலிட்டியை தருது. தென் அதுக்கப்புறம் இந்த ஹெட்லாம்ப்ஸ்க்கு நடுவில் இருக்க ஒரு ஏர் வெண்ட், இது வந்து டம்மி தான். ஸோ இதில் வந்து காற்று வந்து சும்மா இதுக்கு ஒரு ஸ்டைலுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவும் நல்லா இருக்குது. Yamaha YZF R1 பார்க்குற மாதிரியே இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 10mm ஃப்ரண்ட் டயர். தென் அதுக்கப்புறம் இதோட பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 140mm MRF தான், ரெண்டுமே MRF தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280mm வருது. தென் பேக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220mm வருது. ஆக்சுவல் எல்லா வண்டிலையும் வர மாதிரி பேக் டிஸ்க் வந்து 220mm தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் புதுசாக ஆட் ஆகிருக்க ஒரு விஷயம், அது ரொம்பவும் சேஃப்ஃபுல்லான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு நான் ப்ரீவியஸாக சொன்ன வீடியோவில் இந்த வண்டியில் ஏபிஎஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வெஹிக்கிள், 150cc செக்மெண்ட்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிளில் ஏபிஎஸ் இல்லாதது ஒரு மைனஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 2019 Yamaha அதுக்கான தீர்வை கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஏபிஎஸ் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிக வேகத்தில் போகும்போது நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டிக்கு ஏபிஎஸ் மஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு 2019 டார்க் நைட் எடிஷனோட சேர்த்து ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு உண்மையாலுமே Yamahaவுக்கு ஒரு லைக் போட்டே ஆகணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஒரு மினி R1 மாதிரி இருக்குது வண்டி பார்க்க. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இருக்க கிராஃபிக்ஸ், இதோட புது கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா Yamahaவில் ஒரு ஐடென்டிட்டியான இருந்த ஒரு கலர், அதாவது டார்க் நைட் எடிஷன் சொல்லுவாங்க. வண்டி பார்க்க உண்மையாலுமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஏன்னா Yamaha R15 V3 லான்ச் பண்ண புதுசில் இந்த 2 கலர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தென் பிளாக் வராதா, இந்தியாவுக்கு பிளாக் லான்ச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2019 இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்க இந்த வண்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. Yamahaவில் பிளாக் கலர், அதுவும் ஒரு டார்க் நைட் எடிஷனில் ஒரு வண்டி வந்திருக்கு, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. தென் இந்த கலர் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த R15. தென் அதுக்கப்புறம் இந்த VVA வேரியபிள் வால் ஆக்சுவேஷன். தென் அதுக்கப்புறம் ஐடென்டிட்டியாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஸ்டிக்கரும் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர்ஸை பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வைசருக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக். தென் இங்கெல்லாம் இருக்கிறது, மற்ற சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக். தென் அதுக்கப்புறம் டேங்குக்கு நடுவில் வர ஷீல்டு, அந்த ஷார்க்கு கில்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்காகவும், சைடில் இருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷாகவும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எங்கே மெட்டாலிக் பிளாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இன்ஜினுக்கு கீழே இருக்க கார்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி
பிளாக் மற்றும் மெட்டாலிக் பிளாக்கோட பார்க்கும்போது வண்டி ரொம்பவும் அழகாக சூப்பராக இருக்குது. என்னோட இம்ப்ரெஷனில் இந்த வண்டியை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டரை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்பீடாமீட்டரை பற்றி பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோனோட இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பீடாமீட்டர் தான், எல்சிடி தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீயை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் இன்ஃபர்மேஷன் வரும், அதாவது ஹாய் படி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நியூட்ரல் லைட், தென் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், அப்புறம் சென்சார் வார்னிங் லைட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னிங் இண்டிகேட்டர் சிக்னல், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பீம் இண்டிகேட்டர், லோ பீம் ஐ பீம் ரெண்டுமே இருக்குது, ஐ பீம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே ஒரு லைட் ஆட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ். ஸோ இப்போ வர எல்லா வண்டிலையுமே R15 V3ல பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்பீடாமீட்டர்லேயும், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கரும் தான். இந்த ஸ்பீடாமீட்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுன்ற நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் இருக்குது, தென் வண்டி என்ன ஸ்பீடில் போகுதுன்னு காட்டுறது, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஓடோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2, அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் இருக்குது, தென் அதுக்கப்புறம் ஆவரேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆர்பிஎம், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது, தென் அதுக்கப்புறம் சர்வீஸ் வார்னிங் லைட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீயை இக்னிஷனை ஆஃப் பண்ண உடனே சியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆன் பண்ணால் ஹை படின்னு சொல்கிறது, ஆஃப் பண்ணால் உங்களுக்கு ஒரு மிஸ்யூன்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டின்றது வந்து உங்கள் கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2-3 ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஸ்பீடாமீட்டரோட இதுவாக பிரைட்னஸை நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் தெரிஞ்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரைடுக்கும் சரி, ஷார்ட் ரைடுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. கியர் இண்டிகேட்டர் இருக்கிறது ரொம்பவும் பெரிய ப்ளஸ். அதாவது நம்ம என்ன கியரில் போயிட்டுருக்கோன்றது ரைடருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஒரு பெரிய கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அதோட டேங்க்ஸை பற்றி பார்ப்போம். டேங்க் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பார்க்க ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஆனால் பட் V2 விட V3 வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கம்மி தான். V2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் வரும், V3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் வரும். பட் ஆனால் இந்த டேங்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஏறி உட்காந்தோடனே தொடைக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குஷனிங்காக இருக்குது. இப்போ V2வோட கம்பேர் பண்ணும்போது இந்த குஷனிங் ரொம்பவும் நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் பில்லியன் சீட் எல்லாமே ரொம்பவும் நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்தோடனே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஏறி உட்காந்த ஃபீல் வரும். ஏன் சொல்கிறேன்னா இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹேண்டில் பாரோட பொசிஷன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ரொம்பவும் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த BS4 வெஹிக்கிள்ன்றதுனால இந்த ஹெட்லாம்ப் ஸ்விட்சை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் செல்ஃப் ஷார்ட் பட்டன் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎம் லோ பீம்க்கான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாஸ் பட்டன் வந்து உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பழகிடும். தென் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ், தென் அதுக்கப்புறம் ஹாரன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இன்ஜினை பற்றி பார்க்கும்போது 155cc இன்ஜின், லிக்விட் கூல் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின். இதோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.3 ஹார்ஸ் பவரை தருது. இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்குது. 155cc செக்மெண்ட்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான இன்ஜினும் Yamaha R15 V3 பற்றி சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்த உடனே இதோட ஸ்பீடாமீட்டர், தென் இதோட ஸ்போர்ட்ஸ் கட் ஹேண்டில் பார், தென் அதுக்கப்புறம் 11 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க் காலுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இதோட ரைடிங் சீட், அதுக்கப்புறம் பில்லியன் சீட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் R1M
கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு மினி R1M மாதிரியே இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டெயில் லேம்ப்ஸ், இந்த வண்டியோட டெயில் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா Yamaha R1லோட இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்டது தான். தென் அதுக்கப்புறம் வண்டியோட டெஸ்டிங் வீடியோ பற்றி பார்ப்போம். டெஸ்டிங் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில் நான் ஏறி உட்காந்த உடனே எனக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஏறி உட்காந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயின் இதை பற்றி நான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லிப்பர் கிளச், அதாவது அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்னு சொல்லுவாங்க. 150cc செக்மெண்ட்லேயே இந்தியாவில் ஸ்லிப்பர் கிளச், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் உள்ள ஒரே வெஹிக்கிள் இது மட்டும்தான். ஸ்லிப்பர் கிளச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட்டுக்கு, அதாவது பட்டு நீங்கள் கீரை கட் பண்ணால் டவுன் ஷிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மிரர்ஸ் ரெண்டுமே பின்னால் வர வண்டியை பார்க்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஸோ இதோட ஏபிஎஸை பற்றி நான் சும்மா செக் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் ஒரு 70 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னோடய வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 70. ஸோ சடனாக நான் 2 பிரேக்கையும் அப்ளை பண்ண உடனே வண்டி எந்த விதமான ஜர்க்கும் இல்லாமல் நான் பிடிச்ச இடத்துல கரெக்டாக நின்றுச்சு. ஸோ ஏபிஎஸ் நல்லாவே வேலை செய்யுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா Yamahaவோட ட்ரேட்மார்க்கான VVA. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால் ஆக்சுவேஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் லிஃப்டிங்கில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்படுத்தி உங்களுக்கு 7500 RPM மேலே இன்ஜின் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். VVAன்றது வந்து 7000 RPM மேலே நீங்கள் ஆக்சிலரேஷன் த்ராடல் கொடுத்தீங்கனால VVAன்றது ஒரு இன்டிமேட் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காமிச்சிரும். தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு 40லேருந்து 42 வரையும் தாராளமாக கொடுத்துச்சு. நான் க்ரூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 110 வரையும் ஓட்டும் போதே எனக்கு இந்த மைலேஜ் தந்தது. ஸோ 150cc செக்மெண்ட்டுக்கு இந்த மைலேஜ் கரெக்டான மைலேஜ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த வண்டி எனக்கு என்னோட ஒப்பீனியனில் இந்த வண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி, மைலேஜ் வைஸ்லேயும் சரி, ஸோ ரைடிங் பொசிஷன்லேயும் சரி, ஓவரால் R15 V3 ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு கண்டிப்பாக ஒரு இதுவை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச வண்டியாகவும் மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இன்னொரு ஆப்ஷனலாக ஒரு 5 விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் பேட்ஸ், வண்டியோட Yamahaவோட டேங்க் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் Yamahaவோட சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேக் டயர்ஸ் மட்டும் மெட்ஜலர் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா மெட்ஜலர் போட்டு எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன கிராஷஸை மட்டும் தான் தவிர்க்கும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளேம் ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB கனெக்டர் மொபைல் சார்ஜுக்கு யூஸ் ஆகும் ரைடிங்க்கு. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டோனா மஃப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஃபார் ரேஸ் சர்க்கியூட்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணிங்கன்னா சிக்னல்ஸ் லைட்ஸ் அந்த மாதிரி ரோட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அது லீகல் ஆக்ஷனை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் என்னோடய ஒப்பீனியனில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா GP ப்ளூ அண்ட் தண்டர் கிரே பார்த்தீங்கன்னா 1,64,000 ABS வெர்ஷன் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண டார்க் நைட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1,67,000 3,000 எக்ஸ்ட்ரா இந்த கலருக்காக மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல நான் எதனா தப்பாக பேசியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.